ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான ரெசிபி செஞ்சு காட்டுறதுக்கு மேம் ரெடியா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க மேம். பாலராஜ்குமார். ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் பயணியர் ஃபேமிலியிலேருந்து எனக்கு கிராண்ட் ஃபாதர் பயணியர் குமாரசாமி இங்கே நிறைய இது ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தார். அது ட்ராவங்கூர் சித்திரத்திருநாள் மகாராஜாக்கு முன்னால் கொண்டு வந்ததுனால பயணியர்னு உள்ள நேம் கிவன். அப்படியா? சரி சரி. ஸோ வீவர்ஸ்க்கு என்ன டிஷ் செய்து காட்ட போறீங்க? இன்னைக்கு மஷ்ரூம் சன்னா மசாலா செய்து காண்பிக்கிறேன். மஷ்ரூம் சன்னா மசாலா. சரி, அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரக பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு அரைப்பு, கொத்தமல்லி இலை, உப்பு, கரம் மசாலா பொடி, மஷ்ரூம்ஸ், கொண்டக்கடலை, நல்லெண்ணெய். ஓகே மேம். ஸோ மஷ்ரூம் சன்னா மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு? முதல்ல சன்னாவை நம்ம வேக வைக்கணும். ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்ச சன்னாவை வேக வைக்கணும். ஸோ அது ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றணும். இனி சன்னா அது கூட வேக வைக்கணும். ஓகே. சோக் பண்ண சன்னா. சால்ட் டு டேஸ்ட். சால்ட் வேணுமா? சால்ட் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும். சரி மேம். இப்போ இந்த மீன் டைம் இதை என்ன பண்ணலாம்? இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிடுவோம். சரி, அப்போ ஆயில் போட்டலாமா? ஆமாம். பற்ற வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. போதுமா? போதும். இனி பெரு வெங்காயம். பெரு வெங்காயம். இது ஒரு வெங்காயம் ஃபுல்லாட்டே போட்டு சார்ட் அவுட் பண்ணணும். இந்த குவான்டிட்டி வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம செய்கிற டிஷ்ஷை பொறுத்து இருக்கு. ஆமாம், தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இது இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும் வர ஓகே அது ஆயிலில் இருக்கும். சரி. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு அரைப்பு அது கூட சேர்த்துக்கணும். ஓகே ஓகே. போதுமா? போதும். இனி இஞ்சி வெள்ளைப்பூடு அரைப்பு போடணுங்க. இது ரொம்ப நேரம் போட வேண்டாம். கொஞ்சம் போட்ட உடனே தக்காளி அது கூட போட்டுடணும். ஓகே. நெக்ஸ்ட் தக்காளி போடணுங்க. நான் தக்காளியில் உள்ள சீட்ஸ் அவ்வளவுமே எடுத்துருவேன் இதுக்கு. பிகாஸ் தக்காளியில் உள்ள சீட்ஸ் நாட் வெரி குட். அதனால அதை எடுத்துட்டு அப்படியே வெறும் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரைங் போடணும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது எல்லா மசாலா பொடி ஆட் பண்ணணும் இது கூட. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் வச்சு இதை குக் பண்ணணும். குக் பண்ணி அதை கொஞ்சம் லீவ் பண்ண அந்த சமயம் இதை வந்து we can switch it off. 10 மினிட்ஸ் ஆனதுனால we can switch it off. சரி மேம், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? எப்படி இல்லை ஒன்லி ஹவுஸ் ஒய்ஃப்? என்ன செய்கிறீங்க? இப்போ நான் வந்து எங்கள் ஆஃபீஸை பார்த்து as well as ஹவுஸ் ஒய்ஃப். இதுக்கு முன்னால் I was பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல். அப்படிங்களா? ஆமாம், ஒரு வருஷம் இருந்தேன். இப்போ எப்படி உங்களுக்கு டைம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க? குக்கிங் அதை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் குக்கிங்கை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு. சரி சரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாமா? நெக்ஸ்ட் இனி மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது. மஞ்சள் பொடி முதல்ல இது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன். தட்ஸ் இனஃப். அடுத்தது பெருஞ்சீரக பொடி. நெக்ஸ்ட் வத்தல் பொடி. வத்தல் பொடி கொஞ்சம் கூட போடணும். பிகாஸ் வி நீட் ஸ்பைஸ். அதனால கொஞ்சம் கூட. அப்புறம் கரம் மசாலா பொடி அது குறைவா தான் போடணும், அந்த கடுப்பாக இருக்கும். ஓகே. அப்புறம் சால்ட் கடைசி போட்டால் போதும். லாஸ்ட் போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் போட்டுட்டு சால்ட் போட்டு தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் அதை குக் பண்ணணும். இப்போ இந்த டிஷ் வந்து நம்ம எது கூடலாம் சேர்த்து சாப்பிடலாமா? சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். நான் தென் பராத்தா இது எல்லாத்துக்கும் கூட எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். ஆமா, டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இனி கொஞ்சம் சால்ட் போட்டு வாட்டர் விட்டு குக் பண்ணணும். சரி. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதுக்கு பிறகு போடணும். சால்ட் போட்ட பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ போடனா கார்னிஷிங்க்கு கொஞ்சம் லேட்டரா. இப்போ மஷ்ரூம் எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இது
எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி குக் பண்ணுவோம்ல அப்போ அல்லாட்ட ரொம்ப மஷ்ரூம் குக் ஆயிரும். இனி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகே மேம். போதுமா? போதும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் மேம்? இதை 5 minutes இது நல்லா குக் ஆனோன்னு ஒரு ஃப்ளேவர் வருது. அப்புறம் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த சன்னாவை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். அந்த இருத்தை எடுத்துடணும். சரி. எடுத்துட்டு இதை மிக்சியில் அரைக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதை நெக்ஸ்ட் இதை அரைச்சிட்டு அந்த சன்னா வந்து ஆட் பண்ண வேண்டியது. அதுவும் மஷ்ரூமும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை பாயில் பண்ணும். பாயில் பண்ணி ஸ்லைட்டாக ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடும். ஓகே மேம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்தாங்க மேம். ஆக்சுவலி நம்ம நல்லாவே பாயில் பண்ணிட்டோம். பட் இருந்தால் எதுக்கு நம்ம அரைச்சிட்டு இருக்கோம்? அரைச்சனா நல்ல ஃபைனா பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்ல இதை போட்டு குக் பண்ணா இட் வெரி நல்லா இருக்கும். அந்த திருன்னு கிடந்துட்டே இருக்கும் குக் பண்ண. இப்போ அதை நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைப்பட்டுட்டுங்க. ஸோ நான் அதை இதில் ஊற்றி கொஞ்சம் வாட்டரும் விட்டு எல்லாம் சேர்த்து பாயில் பண்ணணும். ஓகே மேம். போட்டுக்கோங்க. வாட்டர் வேணுமா? கொஞ்சம் வாட்டர் வேணுங்க. இப்போ கேஸை பற்ற வச்சுட்டு வேக வச்ச சன்னாவையும் மஷ்ரூம்ஸையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எது வேணும்? சன்னா, அப்புறம் மஷ்ரூம்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மஷ்ரூம்ஸ் குக் பண்ண விடணும். ஏன்னா மற்றது வெந்தது, ஆனால் மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதில் கொஞ்சம் ஆட் பண்ண. மேம், உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 23. 23 வருஷம் ஆகுது. சரி, சாருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் செஞ்சு கொடுத்த டிஷ் என்ன? அது சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணாரு? என்ன கமெண்ட் சொன்னாரு? காலிஃப்ளவர் ஸ்டஃப்ட் சப்பாத்திஸ் செய்து கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஓகே. பீஸா பண்ணி கொடுத்தேன். அதுவும் நல்லா பிடிச்சது. ஸோ நிறைய ஃபேவரட்ஸ்லாம் டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாமா? அடுத்தது கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்க வேண்டியது. ஓகே. இப்போ நம்ம போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வந்து லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணோம். இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சுல. அது நம்ம முதல்ல ஆட் பண்ண ஆயில் நல்லா குக் ஆகி வரச்சுமே அது தானாட்டே லீவ்ஸ் அப்படியே வெளியே வர செப்பரேஷன் ஆகும். இனி நம்ம கோரியண்டர் லீவ்ஸ் அந்த கொத்தமல்லி இலையை கார்னிஷிங்க்கு. ஓகே, போட்டுருங்க. ஸோ மஷ்ரூம் சன்னா மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இனி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மேம். ஆஃப்டர் சப்போஸ் ரெடியா மேம்? ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சரி, அப்போ எனக்கு இதை வச்சு கொடுங்க. இனி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மேம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு எப்படி இதை செய்யணுன்றதை ஒரு ரீகேப் சொல்லிடுங்க. மஷ்ரூம் சன்னா மசாலா ப்ரிப்பரேஷன். தண்ணியை விட்டு சன்னாவை குக்கரில் போட்டு சால்ட்டும் வச்சு 10 minutes குக் பண்ணிடுங்க. இது குக் பண்ண டைமில் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு அரைப்பு போடணும். அதுவும் கிண்டி கொடுத்துட்டு தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். வதங்கி முடிஞ்ச உடனே மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு சால்ட்டும் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அதை வேக வைக்கணும். அது கொஞ்ச நேரம் வெந்த உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சு
வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வசக்குனதை கொஞ்சம் ஆற வச்ச பின்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த நேரம் சன்னா வேக வச்ச சன்னாவை ஒரு இதில் தண்ணியை இருத்து எடுத்துக்கணும். அப்புறம் கடாயில் மிக்சியில் அரைச்ச மசாலாவை போட்டு இந்த சன்னாவும் மஷ்ரூமும் போடணும். கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அது வெந்த பின்ன கொத்தமல்லி தலையை அதில் போட்டு கார்னிஷ் பண்ணணும். ஒரு பவுலில் போட்டிங்கன்னா மஷ்ரூம் சன்னா மசாலா ரெடி.